Realme Narzo Power 5G அப்படிங்கிற ஒரு புது 5G ஃபோனை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. இந்த ஃபோன் வந்து என்ன ஸ்பெக்கில் வருது அப்படிங்கிறது குயிக்காக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ வீடியோவில் போக முடியும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. முதல்ல இந்த ஃபோன் வந்து நமக்கு வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேமில் பேக் சைட்லையும் பிளாஸ்டிக் பாடி தான் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஆனால் இந்த ஃபோனுக்கு ட்ரிபிள் ஐபி ரேட்டிங் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது IP66, 68 மற்றும் 69 அப்படிங்கிற ட்ரிபிள் ஐபி ரேட்டிங் கொடுக்குறத சொல்கிறாங்க. அதனால் மழை காலங்களில் ஃபோனை வெளியே எடுத்து போனால் எந்த ப்ராப்ளம் ஆகாது. இது போய் MIL STD 810H அப்படிங்கிற மிலிட்ரி ஸ்டாண்டர்ட் கொடுக்குறாங்க. அதனால் ஃபோனில் வந்து டியூரபிலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் ஃபோனோட பில்ட் குவாலிட்டியாக இருக்குது. கலர்ஸை பொறுத்தவரை இந்த ஃபோன் ரெண்டு டிஃப்ரெண்டான கலர்ஸ் வரும்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது டைட்டன் ப்ளூ, டைட்டன் சில்வர் அப்படிங்கிற ரெண்டு கலர்ஸ் வரும்னு சொல்கிறாங்க. அடுத்த ஃப்ரண்ட் சைட் டிஸ்பிளே பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைடில் நமக்கு ஒரு 6.8 இன்ச்க்கான 1.5K ரெசல்யூஷன் உள்ள AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த ஃபோன் 144 ஹெர்ட்ஸ் வரையும் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்க போது சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் பிரைட்னஸ் 6500 நிட்ஸ் வரையும் போகும் சொல்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு பிரைட்டான டிஸ்பிளேயாக இருக்க போது. இது போக நமக்கு HDR10+ சப்போர்ட்டும் வருது. மற்றபடி என்ன கிளாஸ் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணல. இப்போதைக்கு ரூமர்ஸ் படி பார்க்கும்போது இந்த டிராகன் ட்ரெயில் கிளாஸ், இந்த பாண்டா கிளாஸ் மாதிரியான ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதான் ஃபோனோட டிஸ்பிளேயாக இருக்குது. அடுத்ததாக இதோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கலாம். நமக்கு இந்த ஃபோனில் MediaTek Dimensity 7400 Ultra அப்படிங்கிற ஒரு சிப்செட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த சிப்செட்டோட ரேங்கிங் இப்படி ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ இந்த சிப்பு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து எந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் கேட்டிங்கன்னா, ஆப்ஸ் பண்ணலாம், டே டு டே மல்டி டாஸ்கிங்லாம் பண்ண முடியும். கேம்ஸை பொறுத்தவரையும் மிட் செட்டிங் கேம்ஸ் வரையும் நமக்கு வந்து விளாட முடியும். ஹெவியான கேம்ஸ் பெரிய லெவலில் விளாட முடியாது. மற்றபடி பேசிக்கான கேம்ஸும் மிட் செட்டிங் கேம்ஸும் விளாடலாம். மேலும் இந்த ஃபோனில் BGMI வந்து 90 frame/second வரையும் விளாடலாம் சொல்கிறாங்க. BGMIயோட 90 frame/second சப்போர்ட் இதில் இருக்குது. மேலும் RAM வெர்ஷன் LPDDR4X தராங்க. ஓரளவு ஓகே. ஸ்டோரேஜ் வந்து UFS 3.1 கொடுக்காங்க. இதுவுமே வந்து ஓரளவு ஓகே தான். மற்றபடி ஃபோனோட OS பொறுத்தவரையும் இந்த ஃபோன் Android 16 பேஸ் பண்ண Realme UI 7 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் ரன் ஆக போது சொல்கிறாங்க. அப்டேட்ஸை பொறுத்தவரையும் இந்த ஃபோனுக்கு 3 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 4 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் தரப்போகிறத சொல்கிறாங்க. அடுத்ததாக ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் இந்த ஃபோனில் 2 கேமரா இருக்க போது. மொதல் கேமரா ஒரு 15 மெகாபிக்சலுக்கான சோனியோட IMX882 அப்படிங்கிற சென்சர் கொடுக்குறாங்க. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட்டோட அந்த கேமரா வருது. மேலும் இதே கேமரா மூலமாக 4K வரையும் வீடியோஸ் வந்து எடுக்கலாம். ரெண்டாவதாக ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் சென்சர் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபோனோட பேக் சைடு 2 கேமரா தான் வருது. அது செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடில் 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. மற்றபடி சென்சார்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு இந்த ஃபோனில் கனெக்டிவிட்டி பொறுத்தவரையும் IR சென்சார் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ரிமோட்டை கூட யூஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. இது இப்போ 5G சப்போர்ட், டியூல் 4G VoLTE, Bluetooth 5.4 மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறதா சொல்கிறாங்க. அடுத்ததாக பேட்டரிஸை பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு பெரிய 10,001 mAh பேட்டரி கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனுக்கு 80 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ண முடியும். பேட்டரியோட லைஃப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 நாள் வரையும் பேட்டரி லைஃப் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 27,000 அப்படிங்கிற ப்ரைஸிங்கில் லான்ச் ஆகும் எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு தோணுச்சுன்னா, இதுக்கு முன்னாடி Realmeலேருந்து P4 Power அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோன் இதே மாதிரி MediaTek Dimensity 7400 Ultra சிப்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதே 10,001 mAh பேட்டரி, இதே டிஸ்பிளே, இதே கேமரா செட்டப் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ Realme Narzo Power 5G கிட்டத்தட்ட அதே ஸ்பெக் தான். ஸோ ஜஸ்ட் Narzo அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு புது மாடல் மாதிரி இந்த ஃபோன் கொண்டு வராங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த ஃபோன் வந்து Realmeயோட P4 Power மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஃபோனை பற்றி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் கொடுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஒருவேளை இந்த ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்க பைலன்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க, செக் பண்ணி பாருங்கள். நானும் டெக் தமிழுக்காக மற்றொரு சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.